தாவீது பாருங்க, எந்த உயர்வுக்கு போனாலும் அந்த பழைய சட்டையை அவன் மறக்கவே இல்லை. பெத்லகேம்ல ஆடு மேய்க்கும் பொழுது போட்டிருந்த அந்த சட்டையை மறக்கவே இல்லை. அவனுக்குள்ள பெருமை வரும் பொழுதெல்லாம் அந்த சட்டையை பார்க்கிறான். நான் தாவீது, சாதாரணமான ஆடு மேய்க்கிறவன். இந்த இடத்துல இருந்து கர்த்தர் என்ன குப்பையில கிடந்த எண்ணெய, ஆட்டு தொழுவத்துல கிடந்த எண்ணெய, கரவலாடுகளுக்கு பின்னாக திரிந்த எண்ணெய இன்னைக்கு கர்த்தர் எடுத்து ஒரு பெரிய சிங்காசனத்துல உட்கார வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவன் தன்னை நினைத்துக் கொள்வானாம். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நானும் என் மனைவியும் அநேக தேவைகள் மத்தியில் இருக்கும் பொழுது கைகோர்த்து கண்ணீரோடு ஜெபம் செய்தோம். வீட்டுல கிச்சன்ல ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரிடத்துல கண்ணீர் வடித்து விட்டு நாங்கள் ஊழியத்துக்கு கடந்து சென்றோம். நாங்கள் போய் திரும்பி வரும் பொழுது எங்களுடைய வீட்டு வாசல்ல அநேக ப்ரொவிஷன்ஸ், மளிகை சாமான், சில பொருட்கள் எல்லாம் இருந்தது. அதை எடுத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நாங்கள் சுற்றிலும் பார்க்கிறோம். யாரோ வைத்தார், எங்கே இருந்து கொண்டு வந்தார்கள், அந்த பொருள் எப்படி வந்தது எதுவும் தெரியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி எடுத்து உள்ளே வைத்து விட்டு குறிப்பிட்ட ஒரு பொருளான எண்ணெய் டப்பாவை எடுத்து பார்க்கிறேன். அந்த எண்ணெய் டப்பா இன்றைக்கும் நான் வைத்திருக்கிறேன். எத்தனையோ ஆண்டுகள் உருண்டோடி விட்டது. இன்றைக்கும் அந்த எண்ணெய் டப்பாவை பார்க்கும் போதெல்லாம் நான் ஒரு சாதாரணமான ஒன்றுமில்லாம இருக்கும்போது கர்த்தர் கொடுத்த டப்பா. இன்னைக்கும் அதை நான் பார்க்கும் பொழுது தாழ்மையில என்னை நினைத்தவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். எபினேசரே நன்றி என்று சொல்லுவேன். உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட நீங்கள் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்க. தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, எந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மளை கொண்டு வந்தார் என்று நாம் நினைக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் உயர்த்துவார். குப்பையில இருக்கிற மனிதனையும் கோபுரத்துல கொண்டு போய் வைக்க உயர்த்த முடியும். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறந்து போகாதீங்க. எபினேசருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. தாழ்மையில நினைத்தவரை துதியுங்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. தேவனை நீங்கள் துதிக்க துதிக்க, அவருக்கு நன்றி சொல்ல சொல்ல, எபினேசரே நன்றி என்று சொல்ல சொல்ல ஒரு மனுஷனை கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்த முடியும். அதற்கு நான் மிகச்சிறந்த உதாரணம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார்.